சின்ன பிள்ளையில உங்களை வந்து நான் சந்திரலேகா பார்த்தேன், மாணிக்கம் பார்த்தேன், தியேட்டர்ல போய் பார்த்தேன். நானும் சின்ன பிள்ளையில தாங்க நடிக்க வந்தேன். சஞ்சீவ் அவங்களோட சிஸ்டர் சிந்து. அவங்க பேர் ஆக்சுவலி கீதாஞ்சலி. ஓகே. சினிமாக்காக சிந்துன்னு மாத்தினது. தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு வந்து ஏதோ ஒரு வெயிட் என்னை ப்ரெஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். ஃபுல்லாக ஸ்வெட்டிங் இருந்தது. ஐம் லைக் கீதுக்கா கால் பண்ணேன், அனிதா அப்படின்னு பார்த்துருக்கேன். இம்மிடியட்லி யோசிச்சு, அண்ணா என்னாச்சு என்னாச்சு, ஒன்றுமே புரியல. ஐ வாஸ் லைக் ஷீ இஸ் ஒன் சிஸ்டர். நான் ரொம்ப மிஸ் பண்ணுற சிஸ்டர் கண்டிப்பாக. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Hi, this is Deepika from Red Knoll. Red Knoll presents Vanitha Reloaded, and we have the bold and beautiful Vanitha. Hi. Hi, how are you? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க அக்கா? நல்லா இருக்கேன். ஸோ உங்களை வந்து நானே பல வருஷம் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 3 decades ஆஃப் வனிதா விஜயகுமார் அப்படின்னு தான் இருக்குது. டு கிக் ஸ்டார்ட் வித் 3 decades இஸ் நாட் அ சாதாரண விஷயமே இல்லை. பிகாஸ் ஒரு சினி இண்டஸ்ட்ரியில் ஒரு ஐடென்டிட்டியோட, ஒரு கோரோட, ஒரு எமோஷனோட வனிதா இஸ் ஆல்வேஸ் பீன். அஃப்கோர்ஸ் கிராஃப்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் அப்படின்னு இருந்தாலுமே நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு ஆல்வேஸ் பாப்புலர். எஸ். ஸோ நான் எப்போவுமே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ வனிதா ரீலோடட் தான் இந்த டைட்டிலே. ஸோ யூ ஹவ் பீன் ஸோ 3 decades அந்த பயணத்தை பற்றி பேசலாம். ஹவு ஹாப்பி ஆர் யூ 3 decades? இட்ஸ் லைக் எனக்கு ஆக்சுவலி அவ்வளோ நாள் போன மாதிரி தெரியல. ஐ கீப் டெல்லிங் த கிட்ஸ். இப்போ என்னோட குழந்தைங்க கிட்ட நான் சொல்கிறது, இப்போ ஜோவிகா கிட்ட டெய்லி பேசிஸ் நான் சொல்கிறது, எங்களுக்கெல்லாம் வந்து இப்போ நான் இஃப் ஐ திங்க் அண்ட் சே நீ சொல்கிற மாதிரி ஐ திங்க் இட் இஸ் ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸாக நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஸோ 30 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறத தவிர நாங்கள் கற்றுக்கிட்டது பண்ண விஷயங்கள். ஸோ there's so much that I have done in this age ரீச் ஆகிறதுக்குள்ள. so many memories, so many experiences. ஸோ நான் ஜோவிகா கிட்டலாம் சொல்லிட்டே இருப்பேன், டைம் வேஸ்ட் பண்ணாத, யூ ஹாவ் டு கீப் டூயிங் சம்திங். இப்படிங்கிறதுக்குள்ளே டைம் போயிடும். பிகாஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நான் இப்போ திரும்பி பார்த்தேன்னா இப்போதான் சந்திரலேகா படம் ஷூட்டிங் முடிஞ்ச மாதிரி ஒரு 10 years சொல்லலாம். மெமரியில் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் சொல்லலாம். ஆனால் 10 வருஷம்னு சொல்லும் போது எவ்ரி 10 years there has been something different happening in my life போது ஐ திங்க் நினச்சி பார்க்கும்போது இட் இஸ் லைக் எனக்கே வியப்பாக தான் இருக்குது. எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் மோர், பட் ஐ ஃபீல் பிரிட்டி யங். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து நீ சொல்லும் போது நீ சொன்னல நான் ரொம்ப வருஷமாக உங்களை பார்க்குறேன்னு. நிறைய பேர் வந்து இப்போது மேபி என்னோட கொஞ்சம் சீனியர் கூட இருக்கலாம், ஆர் மை ஏஜ் குரூப் இருக்கிறவங்க, they'll be like நான் சின்ன பிள்ளையில உங்களை வந்து நான் சந்திரலேகா பார்த்தேன், மாணிக்கம் பார்த்தேன், தியேட்டரில் போய் பார்த்தேன். நீங்கள் வந்து நான் சொன்னேன், நானும் சின்ன பிள்ளையில தாங்க நடிக்க வந்தேன். நான் 8th standard படிக்கும் போது நான் அவங்க சொல்லுவாங்க, நானும் 8th standardல தாங்க. ஸோ ஐ திங்க் த ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆஃப் ஸ்டார்டிங் இயர் the life very young. ஸோ அது ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அப்போஸ்லேருந்து யூ ஹவ் பீன் ட்ராவலிங் அப்படின்னு இருக்கும்போது ஐ ரியலி வாண்டட் டு டாக் அபவுட் சஞ்சீவ் அவங்களோட சிஸ்டர் சிந்து, அவங்களோட இருந்த அந்த பாண்டை பற்றி. அண்ட் இட் வாஸ் வெரி அன்எக்ஸ்பெக்டட் ஷீல் லூஸ் ஹர் லைஃப் அப்படின்ட்டு. அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த டெத் இஸ் இன்னெவிட்டபிள் ஸ்கேரி அப்படின்னு இருக்கும்போது ஐ திங்க் I could relate. இப்போ நீங்க சொல்லும்போது சிந்து அவங்களோட she is my cousin sister, my first cousin, அம்மாவோட own sister's daughter. ஓகே ஓகே. ஸோ எனக்கு வந்து அக்கா. இன்ஃபேக்ட் we were not like, ஏன்னா எங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் ஷியாமலா மஞ்சுளா, ஸோ அவங்களும் எங்கள் அம்மாவும் பயங்கர க்ளோஸ். ஸோ எந்த அளவுக்கு க்ளோஸ்னா நாங்கள் வெளியில் ஒரு வேலையாக வெளியில் வரோம், எவ்ரிடே வரோம்னு வச்சுக்கோயேன். அவங்க வீடை டச் பண்ணாமல், அப்போ வந்து அவங்களது வள்ளுவர் கோட்டம் கிட்ட நுங்கம்பாக்கம்ல இருக்கும் மெயினில். ஸோ எங்கே போனாலும் அவங்க வீடை டச் பண்ணாமல் ஒரு லஞ்சோ டின்னரோ சாப்பிட்டுட்டு தான் திரும்பி வீட்டுக்கு போவோம். ஸோ அந்த அளவுக்கு வி வர் க்ளோஸ். ஸோ நாங்கள் இப்போ சின்ன பிள்ளையில படிக்கும் போது கீது, அவங்க பேர் ஆக்சுவலி கீதாஞ்சலி, சினிமாக்காக சிந்துன்னு மாற்றினது. அம்மாவுக்கு அது பிடிக்காது. என்ன சிந்து, இன்னும் சிந்தி போடுற மாதிரி பேரே பிடிக்கல. ஏன்னா அவங்க வச்சது கீதாஞ்சலி, மம்மி தான் வச்சாங்க. சஞ்சீவுக்கும் மம்மி தான் பேர் வச்சாங்க. ஸோ மம்மிக்கு அது பிடிக்காது.
பட் வி வர் வெரி க்ளோஸ். நான் சஞ்சீவனா அண்ட் கீதுகா, பிரீதா, நாங்கள் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ். இன்ஃபேக்ட் அவங்க ரொம்ப படிப்ஸ். அவங்க சினிமாவில் வந்துட்டாங்களே தவிர ஷீ இஸ் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். ஸோ எங்களுக்கு அந்த நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹிந்தி கோச்சிங், எனக்கு செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி, அப்போல்லாம் டியூஷன்லாம் கொஞ்சம் கம்மி இல்லை. ஸோ அவங்க நிறைய எனக்கு ஹிந்தியெல்லாம் எடுத்திருக்காங்க. அண்ட் பியூட்டிஃபுல் சிங்கர் ஷி இஸ். ஸோ வி வர் ஆல்வேஸ் க்ளோஸ் த்ரூ த இயர்ஸ். ஓகே. ஸோ அக்கா குழந்தை பிறந்தது, அவங்க லைஃப் எல்லாமே நான் இன் அண்ட் அவுட் பார்த்துருக்கேன். ஒன் ஃபைன் டே ஐ திங்க் ஜோவிகா வாஸ் இன் மை ஸ்டமக். வயிற்றில் வந்து ப்ரெக்னென்ட் நான். அப்போது முந்தின நாள் நைட் வந்து நான் பேசுகிறேன் அவங்கக்கிட்ட. பேசும்போது ஷீ செட், காலையில் நான் அந்த சுனாமி இதுக்கு போகிறேன், சேரிட்டி அந்த இது பணம் திரட்டுறதுக்கு இந்த சின்ன திரை சங்கம்லேருந்து போகிறோம். ஸோ நான் போகிறேன், நான் அவனுக்கு வந்துட்டு மத்தியானமாக கூப்பிடுறேன்ட்டு. அப்போது ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் வந்து தனியாக ஒரு ஃப்ளாட்டில் ஐ வாஸ் செப்ரேட்டட் அந்த டைமில். நான் ஜோவிகாவுக்கு அப்ராட் போகிறேன் டெலிவரிக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பீரியட் வந்து நான் பிரிஞ்சு இருக்கேன். பிகாஸ் எனக்கு ஐ வாஸ் நாட் ஏபிள் டு லிவ் டுகெதர். ஸோ அப்போ தான் டிசிஷன் எடுத்து அமெரிக்காவுக்கு போகணும். ஸோ அப்போது நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன் மத்தியானம். எனக்கு அக்கா வந்து மத்தியானம் கூப்பிடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது நைட்டு தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து ஏதோ ஒரு வெயிட் என்னை ப்ரெஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். இது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சம்திங். ஐ நோ சம்திங் டச்ட் மீ. ஐ கேன் டெல் யூ. அது ஃபீல் பண்ணவங்க லைஃப்பில் வந்து அதை அனுபவிச்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. ஒரு வெயிட் போட்டு நம்மளை ப்ரெஸ் பண்ணி சஃபகேட் ஆனால் நமக்கு என்ன ஃபீல் இருக்குமோ அது. அண்ட் ஐ எம் நாட் ஏபிள் டு மூவ். கீழே தான் பெட்டு. ஏன்னா ஸ்ரீஹரி வந்து சின்ன ஒரு paralysis மாதிரி. ஆமா, கரெக்ட், ஸ்லீப் பேராலிசிஸ் மாதிரி. ஸ்ரீஹரி வந்து அப்போ he was 3 years. ஓகே. ஸோ எப்பவுமே ஸ்ரீஹரி பிறந்ததுலேருந்தே நான் மேட்ரஸ் வந்து கீழே தரையில தான் போடுவேன். ஏன்னா ஒரு வாட்டி வந்து விழுந்துட்டான். ஆமா, விழுந்துட்டான். நானே சின்ன பொண்ணு, விழுந்துட்டான். ஸோ அதுலேருந்து நான் மேட்ரஸ் 3 குழந்தைங்களுக்குமே மேட்ரஸ் கீழே தான் போடுவாங்க ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும். ஸோ நான் மேட்ரஸ் கீழே போட்டு படுத்திருக்கேன். அண்ட் ஐ குட் ஃபீல் தட் ஐ குடன்ட் மூவ். ஐ எம் ட்ரைங் டு மூவ். எனக்கு மைண்ட் ஒர்க் ஆகுது, கண்ணை திறக்க முடியல. அண்ட் தென் ஐ ஜஸ்ட் woke up. ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஸ்ட்ரகிள் இருந்தது. டபால்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு ஃபுல்லாக ஸ்வெட்டிங் இருந்தது. ஐம் லைக், கீதுக்கா கால் பண்ணணும். என்ன எதுக்கு நான் அப்படி யோசிச்சேனே எனக்கே தெரியல. ஐ got up and அப்போ வந்து ஃபார் சம் ரீசன் ஐ டோன்ட் நோ வை தெர் வாஸ் அ எஸ்டிடி பூத் என்னோட வீட்டு வாசல்லே, அப்பார்ட்மெண்ட்ஸ் மடிப்பாக்கம்ல இருந்தேன். ஃபோன் வந்து ஐ டோன்ட் நோ, ஐ டென்ட் ஹாவ் அ ஃபோனா இல்லை என்ன விஷயம் தெரியல. மைட் ஹவ் ஹேட் அ ஃபோன், பட் அது என்னன்னு தெரியல. லைன் போலையா, சிக்னல் இல்லையா, என்னன்னு தெரியல. நான் வெளியில் எஸ்டிடி பூத் சம்டைம்ஸ் போய் ஃபோன் பண்ணுவேன். ஸோ அந்த எஸ்டிடி பூத் வாசல்லே இருக்கு. அங்கே போயிட்டு அப்போல்லாம் எஸ்டிடி பூத். ஸோ நான் அக்கா நம்பருக்கு அடிக்கிறேன். அந்த நினைத்து நினைத்து பார்த்தேன்னு சொல்லிட்டு 7G ரெயின்போ காலனியில் ஒரு சாங் வரும். ஸோ அந்த சாங் தான் அவங்களோட ரிங்கர் டோனாக இருக்கும். அவங்க ரொம்ப அழகாக பாடுவாங்க அந்த சாங்கை. திரும்பி திரும்பி போது கட் ஆகுது. நான் என்ன அக்கா எடுக்கல அப்படின்னு கட் பண்ணோன்னே 3rd டைம் அடித்தேன். எனக்கு ஏன் நான் இவ்வளோ வாட்டி அடிக்கிறேன், இட்ஸ் நாட் லைக் ஐ பிளான் டு கால். ஸோ தென் சஞ்சீவண்ணா பிக்ட் அப் த ஃபோன். அனிதா அப்படின்னு கத்துறேன். ஒன்றுமே புரியல. இட்ஸ் லைக் இம்மிடியட்லி யோசிச்சு, அண்ணா என்னாச்சு இந்த மாதிரி ஆச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்கும். அதுக்கு அந்நேரம் வந்து அந்த இது போட்டுட்டாங்க, வென்டிலேட்டர். ஸோ ஐ நோ பிரெயின் டெட் ஆயிடுச்சு த மினிட். அவங்களுக்கு வீசிங் இருக்கு. ஸோ அந்த வீசிங் வந்து ஆஸ்மா. அவங்க வந்து அந்த இது பம்ப் யூஸ் பண்ணாங்க, பஃப். அன்னைக்கு எப்போவுமே அவங்க பிராக்குள்ள இப்படி ஃப்ரண்ட்ல எப்போ 24 hours வச்சுருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவங்க எடுத்துகிட்டு போகல. அந்த நேரம் அட்டாக் வந்து ஆன் த வே டு த சஞ்சீவனா தான் கூட்டிகிட்டு போனார் ஆட்டோவில். டக்குன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற வழியிலே பிரெயின் ஆக்சிஜன் கட் ஆகிடுச்சு. ஸோ வென்டிலேட்டர் போட்ட உடனே, வென்டிலேட்டர்னாலே பயம் தெரிஞ்சிடுது நமக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் ட்ராப் த ஃபோன் அண்ட் ஐ ஸ்டார்டட் க்ரைங். ஐ வாஸ் நாட், எனக்கு தனியாக வேறு இருந்தேன். எனக்கு அது தாங்கிக்கவே முடியல. அதுலேருந்து தென் யூனோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட். அதாவது இந்த ஏஜில் இப்படி ஒரு விஷயம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கே நடக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் பார்த்தது ஒரு பெரிய ஒரு ரியாலிட்டி செக்கை கண்டிப்பாக இருந்தது. டில் டுடே ஐ மிஸ் ஹர் ஸோ மச். ஐ விஷ் ஐ குட் ஷேர். அதுவும் இந்த நான் கஷ்டப்பட்ட காலங்கள் எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க. அவங்களோட சக்ஸஸ்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன்.
ஆனால் நான் திரும்பி இண்டஸ்ட்ரிக்கு வந்தது, திரும்பி இந்த பிக் பாஸ் இதெல்லாம் இப்போ இருந்திருந்தா எங்கள் அம்மாவை விட ஜாஸ்தி she would have been so proud and so happy. It would have been a different journey. As a sister, I really definitely நீங்கள் எந்த சிஸ்டரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் நீங்கள் நல்ல கேள்வி தான் கேட்டீங்க. ஷீ இஸ் ஒன் சிஸ்டர் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற சிஸ்டர் கண்டிப்பாக. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.